வணக்கம். நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி செய்ய போகிறோங்க. அதுக்கு மிளகை நுணுக்கி வச்சுக்கிறோம், கருவேப்பிலையை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். சின்ன பசங்களுக்கு எப்பவும் போல் வெறும் இட்லி செய்கிறதுக்கு பதிலாக காஞ்சிபுரம் இட்லி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிருக்கோம், சீரகம் போடுறோம். சீரகம் பொரியிற நேரத்தில் மிளகை நுணுக்கி வச்சோம்ல அதை போட்டுக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இதை பொரிஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அடுத்தது பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுக்குத்தூளை போட்டுக்கிறோம். இப்போ இதையும் வதக்கிட்டு இதை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மாவு எப்பவும் இருக்கிற மாதிரி அரைக்கிற ரேஷியோ இல்லாமல் 1:1:1ன்ற ரேஷியோவில் அரைக்க போகிறோம். அரிசி ஒரு டம்ளர், பச்சரிசி ஒரு டம்ளர், உளுந்து ஒரு டம்ளர், 3 ஈக்குவலாக எடுத்துருக்கோம். அதை அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ காலையில் இதை செய்கிறோம். இப்போ நம்ம மந்தார இலையை எடுத்து கழுவி அதில் நல்லெண்ணெயை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நான் குட்டி டம்ளரில் தான் செய்ய போகிறோம், அதனால் அதில் செட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இலையை. இப்போ மாவை பாதியிலேருந்து முக்கால் கிட்ட அளவுக்கு மாத்திரம் தான் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம். இப்போ இட்லி குப்பையில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தட்டு வச்சு அதில் நம்ம இந்த டம்ளருங்களெல்லாம் நம்ம செட் பண்ணிப்போம். இதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகுங்க வேகிறதுக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வைப்போம். 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பாருங்கள், இதை செக் பண்ணுறதுக்கு டூத்பிக் வச்சு குத்தி பார்க்குறேன், எதுவுமே ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஃபர்மெண்ட் ஆச்சுன்னா சில டைம் வெடிச்ச மாதிரி கூட வருங்க, அதுவுமே கிளியராக ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஆற வச்சு நான் எடுக்கிறேன். க்ளீனாக வந்துச்சு பாருங்கள். அந்த மந்தார இலையோட வாசம் எடுக்கும் போதே வருதுங்க. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது இதோட ஃப்ரேக்ரண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம போட்டிருக்க நல்லெண்ணெயோட வாசம், அந்த மிளகு, சீரகம், சுக்கோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், முந்திரி கூட தெரியுது நமக்கு வெளியில். இப்போ இதை நம்ம மிளகா பொடியோட தொட்டு சாப்பிடும்போது அதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.